ரொம்ப அருமையாக இருந்தது. ஃப்ரேம்ஸ்லாம் ஒன்றும் அமேசிங்காக இருந்தது. ரொம்ப அருமையாக வச்சுருந்தாரு. மியூசிக், பிஜிஎம், அந்த ஃபைட் சீன்லாம் வந்துட்டு அப்படியே ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி ஆல் என்ஜாய்ட் இட். இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது. எப்படி சூப்பராக இருக்குது. ஒரு ஆளும் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் சீனில் தான் எல்லாம் வராங்க. அதனால ரொம்ப அருமையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸ்டோரி ரொம்ப பரபரப்பாக அப்படியே வேகமாக போகுது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. படம் முழுக்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சொல்லவே வேணாம். அவரோட இன்ட்ரோக்கு நாங்கள் சீட்லேயே உட்காரலப்பா, எல்லாம் நின்றுக்கிட்டு தான் இருந்தோம். நின்றுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அவங்களும் ரொம்ப மாசாக பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா கரெக்டாக அவங்க சூட்டபிளாக இருக்காங்க. பர்ஃபெக்ட். அவர் பிஜிஎம் தான் இந்த படம் வந்துட்டு ஃபுல்லாக அது சப்போர்ட்டிங். அவர் தான் ஃபுல்லாக அந்த எப்படி சொல்கிறது மாஸ் அது எப்படி ஃபீட் பண்ணது அந்த பிஜிஎம் மியூசிக் தான். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எது அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேற லெவலா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. 75 வயசுக்கு பிரிச்சிருக்காருங்க தலைவர். எல்லா விதமான தலைவர் இப்படி அப்படின்லாம் கிடையாதுங்க. வேற மாதிரி பண்ணியிருக்காரு. கம்பேரிசன்லாம் கிடையாதுங்க. எல்லா படமும் ஒரு ஜெம், ஒரு ஃபெதர் டு ஹிஸ் கிரவுன். கண்டிப்பா பார்க்கலாம். ரஜினியை தாண்டி எதுவுமே இல்லைங்க. எல்லா படத்துலயுமே அப்படிதான், இந்த படத்துலயும் அப்படிதான். அதே மாஸ். ஐயோ ஃபன்னெல்லாம் இல்லை, மாஸ் தான். லோகேஷ் படம்னாலே மாஸ் தான்ப்பா. அதனால வந்து நெல்சன் படம்னா டார்க் காமெடி. ஆனால் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது பாஷா மாதிரி இல்லை. நம்ம தீ படம் பார்த்துருக்கீங்களா? சூப்பர் ஸ்டாரோட அந்த படம் ஸ்டைலில் தான் அது எல்லாமே இருந்தது. பயங்கர லுக்கு வந்து இட் இஸ் லைக் நம்ம கொஞ்சம் ஜெயிலர் லுக்கும் கொஞ்சம் கலந்துருக்கு. மொத்தத்தில் நான் இதெல்லாம் சொல்கிறேன், அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அது நாங்கள் அஸ் அ ஃபேனாக நம்ம பண்ணக்கூடாது. என்டையர்லி இட் இஸ் சூப்பர் சார். ஏன்னா சர்டிஃபிகேட் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா எங்கர் ஜென்ரேஷன் எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்து எங்கள் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு எங்களால் காட்ட முடியல. ஏன்னா பசங்களுக்கு வந்து ஏனால அவங்களாம் அலோட் இல்லைன்றதுனால காட்ட முடியல. ஸோ எங்கள் ஜென்ரேஷனையும் உள்ளே கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து நல்ல கதையை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும்.